யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ ஒரு சீக்வன்ஸை கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாங்களா? அ சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் கன்வர்ஜென்ட் if its term get closer and closer to a fixed real number L as n tends to infinity. அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ரியல் நம்பரை நெருங்கி போச்சு அப்படின்னா க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு அ ஃபிக்ஸட் ரியல் நம்பர் அந்த மாதிரி கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள், 1,1/2, 1/3, 1/4, 1/6 இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜீரோவை நோக்கி ட்ராவல் பண்ணும். எல்லா நம்பருமே எதை நோக்கி ட்ராவல் பண்ணும்? ஜீரோவை நோக்கி ட்ராவல் பண்ணும். அப்போ இதோட லிமிட் வந்து நான் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரியல் நம்பர் கிடைக்குதுங்களா? அப்போ தென் கிவன் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 1 + 1/n 1/nக்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அது 0. அப்போ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 + 0னா 1. அப்போ அதோட லிமிட் வந்து என்னது? 1. இதுவும் கன்வர்ஜென்ட் ஃபிக்ஸடான ரியல் நம்பரை நோக்கி ட்ராவல் பண்ணுச்சுன்னா அந்த சீக்வன்ஸை கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். If not traveling to a fixed real number, a sequence is divergent if it is not approach any finite real number. ஃபைனட்டான ரியல் நம்பரை நோக்கி ட்ராவல் பண்ணாமல் இன்ஃபினிட்டி நோக்கி ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சீக்வன்ஸை என்னன்னு சொல்லுவோம்? டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமான வேரியேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறக்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்க பாருங்கள் டேபிள் காலம். கன்வர்ஜென்ட்னா எப்படி இருக்கும்? ஹேஸ் அ ஃபைனட் லிமிட். டைவர்ஜென்ட்னா நோ ஃபைனட் லிமிட். approach to one real number doesn't settle to one real number. example 1/n இங்கே பார்த்தோன்னா n, -1 the whole power n. உங்களுக்கு 2-3 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், எவ்ரி மோனோட்டானிக் அண்ட் பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட், a bounded sequence need not to be convergent. எல்லா கன்வர்ஜென்ட் சீரீஸுமே பவுண்டட் தான். அதுக்காக எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எவ்ரி மோனோட்டானிக் அண்ட் பவுண்டட் சீக்வன்ஸஸ் கன்வர்ஜென்ட். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்குது, பால்சனோ-வெயிஸ்ட்ரஸ் தியரம். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். எல்லா பவுண்டடான சீக்வன்ஸ், பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்கும் ஒரு நம்பர் இருக்கும், எண்டிங்கும் ஒரு நம்பர். அந்த செட்டில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நம்பர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் போயிட்டே இருக்குது, எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் பவுண்டட் சீக்வன்ஸ்னால் எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எந்த நம்பரில் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு தெரியும். அப்படி இருக்க ஒரு சீக்வன்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப்செட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கன்சிடர் -1 the whole power n is equal to, இது வந்துட்டு என்னது? -1 1 -1 1 -1 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ தி சீக்வன்ஸ் டஸ் நாட் கன்வர்ஜ். இதோட எண்டிங் பாயிண்ட், இதோட லிமிட் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. எதை நோக்கி பயணம் செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் கன்வர்ஜென்ட். இது எதை நோக்கி பயணம் செய்யுதுன்னே தெரியாது. அப்போ இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இல்லை. ஆனால் இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப் சீக்வன்ஸ் 1,1,1 மட்டும் தான் அதில் ரிப்பீட் ஆகும். இதோட லிமிட் 1. இங்கே பார்த்தீங்கன்னா -1 -1 -1 இதுவும் என்ன தான் பண்ணும்? -1 நோக்கி மட்டும் தான் ட்ராவல் பண்ணுது. அப்போ இதோட சப் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குது? கன்வர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் சாட்டிஸ்ஃபை த பால்சனோ-வெயிஸ்ட்ரஸ் தியரம். ஸோ பால்சனோ-வெயிஸ்ட்ரஸ் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுங்க? எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற சப்சீக்வன்ஸ், ஒரு பவுண்டட் சீக்வன்ஸில் இருக்கிற சப்சீக்வன்ஸ் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பவுண்டட் ப்ளஸ் இன்ஃபினிட் இஸ் ஈக்குவல் டு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரிசல்ட் வந்து பார்க்கலாம். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். அடுத்தது மோனோட்டானிக் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சீக்வன்ஸ் இஸ் கால் மோனோட்டானிக் இஃப் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஒரு சீரீஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்லையோ போயிட்டு இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோனோட்டானிக் சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஸ் மோனோட்டானிக்காக இருந்து பவுண்டடாக இருந்ததுன்னா அது கன்வர்ஜென்ட். ஒரு சீக்வன்ஸ் மோனோட்டானிக்காக இருந்து அன்பவுண்டடாக இருந்ததுன்னா அது டைவர்ஜென்ட். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மோனோட்டானிக் அண்ட் பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காச்சி சீக்வன்ஸ். காச்சி சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, சீக்வன்ஸ் எக்ஸன் இஸ் கால்ட் அ காச்சி சீக்வன்ஸ் இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் 0. அந்த சீக்வன்ஸில் 0 விட ஜாஸ்தியாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காச்சி சீரிஸ். ஓகேங்களா? இதுக்கு கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் xm இஸ் லெஸ் தென் எப்சிலான். ஓகேங்களா? மாடுலஸ் எடுத்தோன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக அது 0 விட பெரிய நம்பராக தான் இருக்கும். அப்போ xn இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை n. இதை எதை நோக்கி ட்ராவல் பண்ணுதுன்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி? 0. ஸோ it is a positive number. So hence it is a Cauchy sequence. Important result வந்து பார்க்கலாம். Every convergent sequence is a Cauchy sequence. எல்லா convergent sequenceமே என்னதான்? Cauchy sequence தான். Every Cauchy sequence in R is convergent. So R real numberல இருக்கக்கூடிய Cauchy sequence வந்து convergent. Therefore in real number convergent Cauchy sequence ரெண்டுமே ஒன்று தான். ரியல் நம்பர்லேருந்து நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறோம், அது கன்வர்ஜன்னா கண்டிப்பாக காட்சி தான். காட்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கன்வர்ஜன்ஸ் தான். ஸோ கன்வர்ஜன் சீரீஸ்க்கும் காட்சி சீக்வன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாங்க. ஸோ கன்வர்ஜன் சீரீஸ் வந்து என்ன பண்ணும்? அப்ரோச்சை லிமிட், ஒரு லிமிட் அப்ரோச் பண்ணி போகும். காட்சி சீக்வன்ஸ் என்ன பண்ணும்? அப்ரோச் ஈச் அதர், ஒரு அது அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருக்க எலமெண்ட்டுக்கு ஒன்று அப்ரோச் பண்ணும். need to know the limit, no need to know the limit. இதுக்கு லிமிட் தெரிஞ்சாதான் அது கன்வர்ஜென்ட். இதுக்கு லிமிட் தெரியணும்ல அவசியம் இல்லை. in R every convergent is Cauchy, in R every Cauchy is convergent sequence. ஸோ இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UGTRB ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.